தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இந்த மாதிரியான ஷோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு படத்துடைய ஹீரோ, ஹீரோயின்ஸ், டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே மீட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த ஷோல நம்ம யார மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ தான் வந்து பார்க்க போறோம். இவங்கலாம் சாதாரண பேபிஸ் கிடையாது. ரவுடி பேபிஸ். எஸ் மாரி 2 படத்துடைய டீம தான் இந்த ஷோக்காக நம்ம சந்திக்க போறோம். அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. பொதுவா லெஜெண்ட்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க இன்னைக்கு இவங்க தான் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ரவுடி பேபின்ற வார்த்தையே வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க உங்க டீம் தான். ஸோ அதனால அதை வச்சே உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். வச்சே எங்களை டம்மி பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்களே ரேட்டிங் கொடுத்துக்கோங்களேன். இதுல வந்து யார் ரவுடி நம்பர் 1, ரவுடி பேபி நம்பர் 1, ரவுடி பேபி நம்பர் 2ன்னு சொல்லிட்டு யார் ரேட்டிங்? ரவுடி பேபி யாருன்னு தெரியல, அவர் தான் இருக்கிறதுலே பேபி, இருக்கிறதுலே யங்கஸ்ட் மெம்பர். ரவுடி பேபி தான் உண்மையிலே. நீங்க எந்த கேரக்டரை பார்த்தாலும் அது எல்லாமே ரவுடி பேபி தான். எல்லா குழந்தைங்களையும் ஒரு செட்டுக்குள்ள விட்டா அப்படி இருக்கும். ஓ, இப்போ நீங்க எல்லாருமே குழந்தைகள் அப்படின்ட்டு சொல்றீங்க. நீ ஒரு பால்வாடி ஆயா மாதிரி அந்த நோ, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இப்பெல்லாம் பேசக்கூடாது. சரியா? ஓகே சார், மாரி படம் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது எல்லாருக்குமே வந்து ஓகே மாரி 2 எப்போ வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து அந்த படம் கொடுத்துருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ மாரி 2 வந்து கொடுத்துட்டீங்க. இந்த மாரி 2 எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். அந்த கேரக்டரோட தொடர்ச்சி தான். மாரி 1ல தனுஷ் சாரோட கேரக்டரோட தொடர்ச்சி தான். பட் இப்போ இந்த அந்த கேரக்டரோட ஒரு கிராஃபாகவே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் சேரும். அந்த கேரக்டரோட நேச்சர், அவன் நல்லவனும் இல்லாமல் கெட்டவனும் இல்லாமல் இருக்கிற ஒரு நேச்சர் தான் அந்த கேரக்டர் எல்லாரும் ரசித்தாங்க. ஸோ அந்த கேரக்டரை வந்து ஒரு புது கதை களத்துக்குள்ளே கொண்டு போனால் எப்படி இருக்கும். இன்னும் நிறைய புது கேரக்டர்ஸ் இதில் வந்து லீட் ஆக்டர்ஸாகவே நிறைய சேர்ந்துருக்காங்க. அந்த கேரக்டர்லாம் வந்து இந்த மாரிங்கிற கேரக்டரை எப்படி இன்ஃப்ளூயன்ஸோ அஃபெக்டோ பண்ண போகுது, அந்த மாதிரி இந்த கதை ப்ரோக்ரஸ் ஆகும். 1ல் வந்து இருந்த விஷயங்கள், இப்போ ஜனங்க ரசித்த விஷயங்கள் எல்லாமே 2ல் இருக்கும். அதை தாண்டி புது விஷயங்களும் பார்ட் 2ல் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக ஐ திங்க் பார்ட் 2 இருக்கும். ஓகே, அண்ட் கிருஷ்ணா வந்து மாரி 2ல இருக்கிறது நாங்கள் எல்லாருமே லைக் அன்எக்ஸ்பெக்டட். இது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கிருஷ்ணா, நீங்கள் எப்படி இந்த ப்ராஜெக்டில் வந்தீங்க? அண்ட் உங்களுடைய கேரக்டர் என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது கிருஷ்ணா? ஏன்னா மாரியில் கூட நாங்கள் உங்களை பார்க்கல. ஸோ ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுடைய கதாபாத்திரம் என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரைசேஷன் தான். ஸோ பாலாஜி வந்து ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனே மீட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் ஸ்டார்பக்ஸில் உட்காந்து ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு நிஜமாகவே பிடிச்சிருந்துச்சி. நான் பண்ணுறேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் லுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ, நான் வந்து பைத்தியக்கார மாதிரி யூஸ்வலி பிட்வீன் ஷூட்ஸ் நான் முடி வெட்டவும் மாட்டேன், குரூமும் பண்ண மாட்டேன், அப்படியே போவேன். அப்போ பாலாஜி என்ன சொன்னான்னா, இது நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் இது விட்டுருங்க, ஷூட்டிங் முன்னாடி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. நீ இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி விட்டேன். அது லாங்காக வளர்ந்துருச்சு. பார்த்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குது, இதையே நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அங்கேயே லாக் பண்ணிட்டோம். ஸோ இது ஆக்சுவலி இப்படி தான் நான் உள்ளே வந்தேன். 1 மிஸ் ஆகி 2க்குள்ளே வந்து 2க்குள்ளே செட்டில். ஃபைன், சூப்பர் சார். என்ன கேரக்டர், என்ன மாதிரியான ரோல் பண்ணுறீங்க? அது நான் சொன்னேன், எங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, அடிப்பார். ஏன்னா ட்ரெய்லர்லேயே நிறைய காமிக்க மாட்டேன்ட்டாரு. அவர் வர கேரக்டர், அந்த கேரக்டர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே கதை மாறுற இடம், கதை பிளாட் ட்விஸ்ட் ஆகிற இடம், அது எல்லாமே. ஸோ அவரோட போர்ஷனை காட்டினாலோ சொன்னாலோ வந்து கதையை சொல்லாமல் சொல்லவே முடியாது. பட் அவர் வந்து இந்த படத்தில் கலைங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவர் தனுஷ் சாரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. அவரும் ஒரு ரவுடி, ஒரு பெரிய கையாக தான் வர்றாரு படத்தில். அண்டு பார்ட் 1ல் இருக்கிற ஒரு கேரக்டரோடைய பையனாக வராரு. ஸோ பார்ட் 1 to 2க்கு வந்து சில கனெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்கோம். பட் இதில் வந்து அது ஒன் ஆஃப் த முக்கியமான கனெக்ஷன்ஸ். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆங்கிள். இப்போ அந்த மாதிரி கேரக்டர் எல்லா கேரக்டரும் ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொன்னோம்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆங்கிளோடைய அந்த மல்டிபிள் டைமென்ஷன்ஸை வந்து இந்த கேரக்டரோட ட்ராவலும் அவரோட அந்த ஸ்டோரி லைனும் கொண்டு போகும். ஓகே, மிஸ்டர் ரோபோ அவர்களே, இதெல்லாம் ஓரா தெரியல, உண்மையில இதெல்லாம் டூ மச் தெரியுமா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது? வசதியா இருக்கு. நீங்க எப்படி பேசுவீங்க? அத அப்ப சாண்டரா திருப்பிக்கலாம். ஓகே, சோ ரவுடி பேபி ஆக்சுவலி உங்களை பார்த்து பாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் நீங்க ஃபுல்லா ஆட்டம் போட்டுட்டே இருக்கீங்க. செட்லயும் உங்களுடைய ஆட்டம் அதிகமா இருந்ததுன்னு தான் சொல்லி தான் எல்லாருமே சொல்றாங்க. அதுலயும் சாய் பல்லவி பயங்கரமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ரோபோ தான் வந்து பயங்கரமா எங்களெல்லாம் கலாச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நானும் தம்பி இருந்துட்டோம்னா அவ்வளோ ஹாப்பி தான் எல்லாருக்கும். பிடிச்சிக்கப்பா. ஐயோ, நான் தம்பி 2 பேருமே இருந்துட்டாலே ஒரு சீன் சொல்லிட்டாலும் அப்புறம் தனுஷ் சார் சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக கேளப்பாரு. அப்புறம் ஜென்ரலாக ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து நான் எங்களுக்கு ஏதாவது ஒரு சொப்பு சாமா மாதிரி விளையாட்டு பொருள் தான் வந்து சாய் பல்லவி. அதனால சாப்பிட போயிட்டோம்னா நடுவில் அதை உட்கார வச்சுட்டு சாரு, நான், கேமராமேன் எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்னை வந்து ஏதாவது செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு அது போய் வாலண்டியராக வந்து விடும். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அதோட ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறது. இப்படி தான்
ஒவ்வொரு நாளும் செட்டில். ஓகே. ஸோ நீங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சில இன்டர்வியூல, அதாவது மாரி படத்துல வந்து லைக் தனுஷ் சார் வராரு. அவருக்கெல்லாம் நடிக்கும்போது அவர் கூட சேர்ந்து நான் நடிக்கும்போது என்னால டேக்ஸ் மட்டும் போயிடவே கூடாது. ஸோ ஆமா. கரெக்ட்டா பண்ணிடணுன்ட்டு பயங்கர கான்ஷியஸா இருந்தீங்கன்ற மாரி. இப்போ மாரி 2 அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து லைக் ஏற்கனவே நல்லா பழகி இருக்க ஆட்கள் கிட்ட வந்து ஹெசிடேஷன்லாம் இருக்காது. நல்லா ஈஸி கோயிங்கா இருக்கும்ல. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஹெசிடேஷன் இருந்ததா? இல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி அது பண்ணீங்க? இப்போ இல்லை, எப்பயுமே அது இன்னும் எத்தனை பார்ட் பண்ணாலும் எனக்கு சாரை பார்த்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஒரு கெட்டப் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும்போதே வந்து ஒரு ஃபேனாக தான் நான் அவர் அதிகமாக ரசிச்சதே ஃபேனாக தான் பார்ப்பேன். ஸோ பண்ணும்போது வந்து அவரை நம்ம ரசிக்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சில மிஸ்டேக் பண்ணுவோம். நம்மளால் டேக் கூட இன்னி வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். அண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றியே இருக்கேன் நான். ஓகே சார். மாரிக்கும் மாரி 2க்குமே வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் மேபி யோசிச்சிருக்கலாம் படம் பார்த்துட்ட பிறகு, ஓகே இதில் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் நம்ம மாரி 2ல வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடணுன்ற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா மாரி 2ல? கண்டிப்பா. இப்போ மாரி 1 பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு ஃபன்னும், மாஸும் மட்டும் தான் நெறையா இருக்கும். அதில இன்ஃபேக்ட் ஒரு லவ் ஸ்டோரி கூட பெருசா இருக்காது. ஏன்னா அந்த மாரி ஒரு கதை அது. ஸோ பார்ட் 2ல அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நெனச்சோம். ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டகனிஸ்ட் ரோலும் அதுக்கு தேவைப்பட்டது. அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான லவ் ஸ்டோரியும் மாரி 2ல தேவைப்பட்டது. எல்லாம் ஃபீட்பேக்ஸ் மனசுல எடுத்துக்கிட்டு பண்ண விஷயங்கள். ஸோ இப்போ 1ல வந்து அந்த கேரக்டர் மாரியோட கேரக்டர் வந்து அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆயிட்டதனால, அதில அத புதுசா ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு படல. ஸோ இந்த மிச்ச புது விஷயங்கள்லலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதனால தான் இப்போ இதில் ஆட் ஆயிருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, அதில் மிஸ் ஆன விஷயங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும். சாய் பல்லவியோட கேரக்டராக இருக்கட்டும், கிருஷ்ணா சாரோட கேரக்டராக இருக்கட்டும், டொவினோட அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், அதுவுமே ஒரு மேஜர் ஃபீட்பேக்காக இருந்துச்சு. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர்லேருந்து தான் கதையை அதை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிட்டு தான் கதையவே எழுத ஆரம்பித்தோம். அண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி அவங்களோட கேரக்டரும் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ ரவுடிங்களை பற்றி ஒரு க்ரைமை பற்றி படம் எடுக்கும்போது ஒரு சொசைட்டி ஸ்டாண்ட் பாயிண்டில் வந்து சரியான விஷயங்களும் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணணுங்கிறதும் ஒரு பொறுப்பு. ஸோ அந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை பூர்த்தி செய்யும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இந்த இந்த கதையோட ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி டெம்ப்ளேட் மேலே இந்த மாதிரி புது இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் ஆட் ஆகி அதில் ரசித்த விஷயங்களையும் இதில் கொடுத்து அதில் மிஸ் பண்ண விஷயங்களையும் இதை வந்து பூர்த்தி செஞ்சுருக்கோம் தாங்க. ஸோ கிருஷ்ணா வந்து இதுக்கு முன்னாடி லைக் பெரிய இயக்குனர்கள் கிட்ட ஒர்க் பண்ணும் பொழுது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி நியூ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணும்பொழுது செம்ம யங்ஸ்டர்னும் போது மூஞ்செல்லாம் சொல்லிக்கிறீங்களே ஏன்? நீங்கள் தான் அதுக்கு எனக்கு டிஷர்ட்டு இதெல்லாம் போட்டு வந்து ஸோ ஒரு செம்ம ஜாலியாக இருந்திருக்கும்ல, லைக் ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம சீரியஸாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வேறு மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும்ல. ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க இந்த படத்தில் ஷூட்டிங் டைம்லலாம்? எனக்கு லைட் ஹார்ட்டட் யூனிட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சொன்ன மாதிரி அவங்க ஒரு டீம் ஃபிட் ஆகிட்டாங்க. ஆஃப் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் டே லஞ்சுக்கு போகும்போதே நான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது ஜாலியாக தான் போகுது. ஏன்னா பாலாஜி வந்து ரொம்ப கோவப்படாமல் அமைதியான ஒரு எப்படி இப்படி பார்த்தாங்கன்னு தெரில இவரை, ரொம்ப பொறுமைசாலி. ஆமாம், ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருப்பார், கோவப்பட மாட்டார். ரெண்டுமே பண்ணோம்ல, கோவமும் படணும் ஜாலியாக வரணும். மனுஷனுக்கு கோவமே வராது. ஸோ நம்மளே இது தப்பு பண்ணால் கூட அவர் முன்மொழி பண்ணிக்கலாம். ஸோ யூனிட்டாகவே பார்த்ததே இல்லை சார். அதுதான் ரொம்ப அதிசயம். ஆஃப் சைலண்ட் தான். அவ்வளோ ஷூட்டிங் நடக்குமா என்னன்னே தெரியாது. ஆக்ஷன் இது ரெண்டு தான் கேட்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப அமைதின்ட்டு, அமைதியாகவே இருந்து அடுத்த படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்க போகிறாரு பாருங்க. அப்போ தெரியும் உங்களுக்குலாம் இந்த அமைதிக்கு பின்னாடி இது தானா அப்படின்ட்டு. ஹீரோஸ் எல்லாருமே கூட ட்ரெஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல சார், பட் நீங்கள் வந்து காலிலேருந்து 4-5 ட்ரெஸ் மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துடுச்சு. நான் ஷூட்டிங் அப்போல்லாம் அதே டிஷர்ட் 4 டிஷர்ட்டை மாற்றி போட்டு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த 4 நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இவங்களுக்கெல்லாம் காஸ்டியூமாக ரெடி பண்ணி லுக் ட்ரை எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இப்போ ப்ரமோஷனில் மட்டும் தான் நான் நல்ல ட்ரெஸ் போடுறேன். ஓகே, இப்போ மாரி படத்துலேயே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஸ்பாட்லேயே டைலாக்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அப்போது தனுஷ் சார் வேற நல்லா வச்சு சேரிங்கடா என்னன்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, நீங்கள் தலையில் அடிக்கிற ஒரு சீன்லாம்? இல்லை, மாரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஓட்டுற சீனு அது முடிஞ்ச உடனே உண்மையிலே சீரியஸாக அவர் அப்படி தான் கூப்பிட்டாரு. இங்கே வாங்க, இல்லை இங்கே வந்து உட்காரு, நான் இல்லாதனால உங்களுக்கு வந்து சேதி நக்கல் அவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவார். அது வந்து ஆஃபீஸ்லேயும் தெரியும், ஆகா நம்ம இந்த பஞ்சு போட்டதுனால தான் அப்படின்னு. ஆனால் அதை வந்து அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை டப்பிங் நாங்கள் பண்ணும்போது கூட இந்த படத்துலையுமே பாருங்கள்,
அது அந்த மாதிரி இந்த ஆமாம் படத்துல இருக்குது, இருக்கா? டப்பிங்கில் நான் நிறைய ஏற்றி விட்டுருக்கேன். அப்போ கூட அதை பார்த்துட்டு ஓகே அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காரு வெளியே, ஏன் இந்த இடத்துல இந்த டைலாக் போட்டிங்க வச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதுதான் அவருடைய பெரிய ப்ளஸ்ஸே. ஸோ உங்களுடைய பார்ட் என்னவா இருக்கும் வினோத்? நீங்கள் கொடுக்குறத நான் செஞ்சிடறேன், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபேனாக தான் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தோணுனதை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்கீங்களா? அதான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். மாரியும் சரி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் என்ன ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் பண்ணுறது எனக்கு பெரிய ஒரு சார்கிட்ட ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், சார் நான் அதுக்கு என்ன சார் ஹோம் ஒர்க் பண்ணும், புறாவை மட்டும் வளங்க, புறாவை பார்த்துங்க அப்படின்னாரு சார். நான் அப்போ தான் புறாவே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணவே கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மூவியில் ஃபுல்லாக நான் தான் ரொம்ப ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அண்ணன் கடைசி வரைக்கும் புறா வந்து லாங் வந்து டாட்டா காமிச்சுனே போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இதுலேயும் வந்து என்னென்னா மாரியில் பண்ண ஆக்டிங்கை விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சில விஷயம் இருக்கும். வேறு சுச்சுவேஷன் டிமாண்டில் அந்த கொஞ்சம் ஆக்டிங் மாறி இருக்கும், நல்லாவே இருக்கும். இந்த வினோத் ஆக்சுவலாக வந்து இப்போ டயலாக் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம், டயலாக்ஸை ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு வினோத்துக்கு சென்னை ஸ்லாங் நேச்சுரலாகவே பண்ணுவார். ஸோ அந்த ஸ்லாங் அடிஷன்ஸு இன்னும் சீன்ஸில் சில வார்த்தைகள் அதெல்லாம் அவரோட உட்காந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த இஃப் யூஆர் பேட் ஐம் யுவர் டேட் டயலாக் வந்து அவரோட ஒரு காமெடி சீன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன டயலாக் வந்து இது ஒரு மாஸ் டைலாகாகவும் செம்மையாக செட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன டைலாக் தான் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த இப்போ த்ரூ அவுட் த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா சில குட்டி குட்டி லைன்ஸை வந்து அந்த ஸ்லாங்க்கு ஏற்ற மாதிரி அழகாக மாற்றினது அதுலலாமும் வினோத்துக்கு ஒரு பங்கு இருக்குது கண்டிப்பாக. கிரேட் கிரேட். சாய் பல்லவி வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி சாய் பல்லவியும் தனுஷோட இணைந்து நடித்தோன்னே எங்களுக்கு என்ன திரும்ப தோணுச்சு, பிரேமம் படத்தில் வந்து 3 ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அதில் 2 ஹீரோயின்ஸ் கூட வந்து ஆல்ரெடி தனுஷ் சார் நடிச்சிட்டாரு, 3வது ஹீரோயின் இவங்க கூடயும் வந்து நடிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிளானா, இல்லாட்டி சாய் பல்லவியோட சாய்ஸ் யாருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட சாய்ஸ் தான் சாய் பல்லவி. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த ரோலை எழுதி முடிச்சுட்டு அந்த ரோலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இதுக்கு அவங்கள காசு பண்ணலான்னு ஐ டோன்ட் நோ வேறு யாராவது அது நான் சொன்னதுக்கப்புறமே கூட அப்படியா அவங்கள அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் இருந்துச்சு. பட் நான் வந்து பிரேமம் அண்ட் ஃபிதான்னு அவங்க பண்ண தெலுங்கு படம் அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இந்த கேரக்டர் நம்ம வந்து அவங்கள பண்ண வச்சிடலாம், இதை சூப்பராக புல் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அது சொன்னோன்னே சாருக்கும் அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காஸ்டிங் சாய்ஸாக இருந்துச்சு. இந்த பிரேமம் ஹீரோயின் கம்ப்ளீஷன்லாம் வந்து ஆன்லைன் தியரிஸ் தானே ஒழிய இப்படிலாமா வந்து கோல்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த படத்தில் வந்த 3 ஹீரோயினோடையும் நடிச்சிடணும் இப்படிலாமா யாராவது கோல் வச்சுருப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தனுஷ் சாரோட நடிக்கணும்னு நினைக்கிற ஹீரோயின்ஸ் லிஸ்ட் வேணால் ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்கே ஒழிய அப்படி தானே ஒழிய இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஹீரோயின் கேரக்டர் டிசைன். இது ஜென்ரல் இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணாக எந்த ஹீரோயினும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நடித்ததில்லை. ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலான ஒரு காஸ்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவங்க சூஸ் பண்ணுற படங்கள் அவங்க இருக்கிற விதமே மேக்கப் போடாமல் தலை கூட வராமல் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. பட் அதுதான் ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை தாண்டி அவங்க ஒரு சூப்பர் பர்ஃபார்மரும், இந்த மாதிரி ஒரு ஜாலி எனர்ஜியான விஷயங்களும் அவங்களால நேச்சுரலாக புல் ஆஃப் பண்ண முடியுது, இமோஷனல் சீன்ஸும் பண்ண முடியுது. ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கதையோட ஒரு ஹார்ட் இருக்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஏரியா அது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்டியரிங்காக பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு 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 ஹீரோயின் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் காஸ்ட் பண்ணது. அண்ட் ப்ளஸ் அவங்க சூப்பர் டான்ஸரும். ஸோ எங்கள் படத்தில் அந்த ஒரு ஸ்கோப்பும் இருந்ததால் அது ரெண்டுத்துக்குமே ஒரு காரணம். ஓகே, இது வரைக்கும் நாங்கள் அவங்கள பார்க்கும் பொழுது இது வரைக்கும் பார்த்த படங்களில் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் அவங்களுடைய நடிப்பும் சரி, அவங்களுடைய லுக்கு எல்லாமே வந்து பயங்கர எலகண்ட்டாக இருக்கும். பட் இந்த படத்தில் செம்ம ரவுடி மாதிரி தான் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்ககிட்டேருந்து வாங்க முடியுன்றது வந்து அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? லைக் அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க நான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு? நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க நம்பினாங்களோ இல்லையோ அதோட ஜாஸ்தியாக நான் நம்பினேன். இது என்னால் ஃபிட் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க கேட்டாங்க. நான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இதில் நம்ம பண்ணிட முடியும், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படிங்கிற. ஏன்னா இப்போ அவங்களோட இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அவங்கள டவுட் பண்ணாலும் அந்த இப்போ கதையை சொன்னதுக்கப்புறம் அதில் அவங்க கேட்குற கேள்விகள், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற அந்த இன்வால்மெண்ட்டு அதெல்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ இன்வால்வ்டாக ஒரு ஆக்டர் இருக்கும்போது கண்டிப்பாக இதை புல் ஆஃப் பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 சைடும் இருக்குது. அந்த சாய் பல்லவியோட அந்த எலகன் சைடும் இந்த படத்தில் ஒரு பக்கம் இருக்கும். ட்ரெய்லரில் ரொம்ப வரல அது. பட் இந்த சைடு வந்து ஒரு அராத்தான ஒரு கேரக்டர் தான் ஆப்வியஸ்லி ஒரு லார்ஜர் பார்ட்டு. அதையும் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு அதை பண்ணும்போது வந்து இன்னும் க்யூட்டாக லைக்கபிளாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை வந்து ஒரு அராத்து வேலையை பண்ணால் இப்படி இருக்கும். அந்த ஒரு நேச்சர் வந்து ஐ திங்க் அந்த கேரக்டருக்கே ஒரு ப்ளஸ். ஸோ
கிருஷ்ணா சார் வந்து லைக் ஒரு வில்லன் பேட்டர்ன்ல வந்து இந்த படத்துல கேரக்டர் இருக்கு இல்லையா? இல்லையே. அப்படி கூட போட்டு வாங்கலாம்னா எதையும் சொல்ல மாட்டீங்க போல இருக்கு. போட்டு வாங்குறது கூட ஒன்றும் இல்லை. இல்லை, வில்லன் வந்து டொவினோ மட்டும்தான். டொவினோ நான் மட்டும்தான். முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் உண்மையும். அவர் தான் வில்லன். இவர் வில்லன் கிடையாது. இவர் வந்து தனுஷ் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடிக்கிறார். ஓகே. ஸோ அப்போ அவருக்கான போர்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அவருக்கு ஒரு ஹீரோயினோ இல்லை அவருக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னா இவருக்கும் அவருக்கும் வச்ச ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அந்த மாதிரி ஏதாவது? ஒரு கமர்ஷியல் ஹீரோவா அவர் தனியாக நடிக்கிறப்போ ஒரு படத்தில் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. நான் வந்து கேட்டேன் பாலாஜி கிட்ட, நான் தனியாக வேறு பண்ணிகிட்ருக்கேன் பாலாஜி, எனக்கு சார் கூட பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது, 1 மிஸ் பண்ணிட்டேன், 2 கண்டிப்பாக நான் பண்ணணும், நான் இருப்பேனா அப்படின்னாரு. நீங்கள் தான் ஃபுல் கதையை கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு 1/2 hour சொன்னார். ஆமாம் ஆமாம் ஆமாம், இவ்வளோ இருக்கே எனக்கு, சார் இருப்பாரா அப்படின்னு. ஏன்னா அத்தனை பேர் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் படம் ஃபுல்லாக இருப்பாங்க ஒரு மெயின் போர்ஷனில் த்ரூ அவுட் த ஃபிலிம் சார் கூட. ப்ளஸ் வரு இருக்கணும், ப்ளஸ் டொவினோ, சாய், நான். ஸோ இத்தனை பேருக்கும் ஸ்கோப் கொடுக்குற ஒரே டைரக்டர் நம்பால் தான். ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனேட்டாக அழகாக எழுதியிருப்பார். ரோபனா, இந்த படத்துல நீங்க வந்து ஒரு முக்கியமான ரவுடியா இருக்கிறதால உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையா இருக்கும் அப்படின்னு முக்கியமான ரவுடி, சாதா ரவுடி, இது எல்லாம் பாரு. ஸோ உங்களுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்குறோம். ஆக்ஷனில் ஃபுல்லாக இருக்கேன் இருப்போம். ஃபுல் சப்போர்ட் பண்ணி விசில் அடித்து கேலப் பண்ணி சாரை தயார் பண்ணுற அந்த கேங்கில் இருப்போம் ஆக்ஷனில். மற்ற சீன்லாம் நம்ம இறங்கி விளையாடுவோம், ஆக்ஷனில் மட்டும் அப்படி ஒதுக்கிறது. ஓகே, நான் ஏதாவது ஒரு காமெடி சீக்வன்ஸ் நிறைய இருக்கும்னு எங்களால் தெரியுது, எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மாரியில் வந்து பார்த்தோம் காமெடி சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ எப்படியும் மாரி 2லேயும் அது இருக்கும். உங்கள் போர்ஷனை நீங்கள் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து ஏதாவது 1-2 டைலாக், 1-2 விஷயங்கள் சொல்லுங்களேன். வரு வந்து கேட்குறாங்க இல்லையா, வரு வந்து உட்காந்து கேட்பாங்க, ஸ்டேஷனில் விசாரிக்கும் போது கூட உன்னை பற்றி நல்லபடியாக தான் சொல்கிறாங்கன்னு அப்படி திரும்புவார். ட்ரூத்மா இது அங்கே டைலாக்கே கிடையாது. அவர் சும்மா திரும்பி பார்த்தாரு, அப்போ திரும்பி பார்த்தோன்னே டக்குன்னு என்னடா பண்ணுறதுன்னு போட்டுவிட்டோம். இந்த மாதிரி நிறைய அவர் எப்போ லுக்கு பார்ப்பார், என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு, அதுக்கு ஏதாவது ஒன்று போட்டுடலாமா, இல்லைன்னா வாய் அங்கே டைலாக் இல்லைன்னா கூட டப்பிங்கில் ஏற்றிடுறது. அப்படி உங்களுக்கு எப்படி ஏதாவது ரொம்ப ஹெசிடேஷனாக இருந்ததா தனுஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்ணும்போது? அவர் கூடவே ட்ராவல் பண்ணது எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். அது ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு. அதான் ப்ரெஸ் மீட்லேயும் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்குனா வந்து அது மாறி தான். அதுக்கு ஆஃபீஸ்லேயே வந்து சாருக்கும் டைரக்டருக்கும் 1 ரூபாய், தனுஷ் சாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். அன்னைக்கு மட்டும் 1 ரூபாய் நம்மளை பார்க்கலைன்னா ஒன்லி பார் தான், அப்படி தான் இருக்கும். சார், வரலட்சுமி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்ல, அவங்களும் அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ வரலட்சுமி இந்த ப்ராஜெக்டில் இருப்பாங்களா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இத்தனை பேர் டிமாண்ட் பண்ணுச்சா உங்களுடைய இந்த ஸ்டோரி? அண்ட் வரலட்சுமியோட கேரக்டர் என்னவா இருக்குது? இதுலேயும் அவங்கள வந்து ஒரு ஃபீமேல் லீட் தான். தோ சாரோட பேர் பண்ணலைனாலும் ஒரு ஃபீமேல் லீட் தான். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிற இதுவே இந்த கேரக்டர்னால தான் அந்த மாதிரி ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அது செகண்ட் ஹாஃப் த்ரூ அவுட்டாக அவங்களோட கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சில விஷயங்கள் இவங்க சொன்னால் இவங்க பண்ணால் வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் பவரில் இருக்கிற ஒரு கேரக்டரை இவங்க பண்ணால் கன்வின்சிங்காக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங். ஸோ அது வந்து வரலட்சுமிகிட்ட அந்த ஒரு நேச்சர் இருக்குது. ஸோ அது இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. ஸோ மாரி வந்து எல்லார் மத்தியிலுமே பயங்கரமாக ரீச் ஆச்சு, டாக் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைலாக்ஸ் தான். செஞ்சிடுவன் டைலாக்காக இருக்கட்டும், அந்த கொசுடைய டைலாக்காக இருக்கட்டும், அது எல்லாம் தான். ஸோ அதே மாதிரி தான் மாரி 2லேயே வந்து டைலாக்ஸ் பயங்கரமாக ரீச் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒன்று இவருடைய டைலாக் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து ஒன்றுமே இல்லை, நார்மலான சின்ன டைலாக் தான். அது சார் பேசவோ அப்படி ஆயிடுச்சு, அது வேற ஒன்றுமே தன்னடக்கம். உண்மைதான், உண்மையான தன்னடக்கம். ஸோ அந்த மாதிரி இப்போ டைலாக்ஸ்க்கும் இந்த படம் பேசப்படணும் அப்படின்றத வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி கான்ஷியஸாக டைலாக்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்களா? ஒரு படத்தோட கதை மனசில் நிற்கணுன்னா அந்த டயலாக்ஸ் நிற்கும் போது அதை தான் ஜனங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஒரு வார்த்தையில் சொல்கிற விஷயங்கள், ஒரு லைனில் சொல்கிற விஷயங்கள். ஸோ அது கண்டிப்பாக மெனக்கெட்டோம். அதை தாண்டி ஒன்று பண்ணணும். இப்போ அந்த கொசு டைலாக் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அதை தாண்டி இப்போ ட்ரெய்லர்லேயே போடுறதுக்கு ஒரு டைலாக் வந்து அமையணும்னு பார்த்துருந்தோம். வேறு சில 2-3 டைலாக்ஸும் இருந்தது. பட் இதை வந்து இந்த இஃப் யூ ஆர் பேட் டைலாக் வந்து கிடச்சி அது அவர் சொன்ன விதத்தில் வந்து அது பயங்கரமாக தூக்கிடுச்சு. ஸோ ஓகே, இதுதான் நம்ம ட்ரெய்லர் பஞ்ச் டைலாக் அப்படின்ட்டு போட்டோம். அண்ட் சாய் பல்விக்கு வந்து நீங்கள் தான் ஆட்டோ ஓட்டு சொல்லி கொடுத்தீங்களாமே, அப்படி தான் எல்லாம் பேசிக்கிறாங்க. இல்லை அது மாஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. பட் அவங்க அது கற்றுக்கிட்டு தான் பண்ணாங்க. அது வந்து சரி
வேறு ஏதாவது சீட் பண்ணிக்கலாம் வச்சுலாம் கூட இல்லை இல்லை நான் ஓட்டுறேன்னு அவங்களுக்கு ஆக்டிங்க்கு நீங்க ஹெல்ப் பண்றதோ சொல்லி கொடுக்குறது ஏதாவது? அது வந்து நடிப்பு பிசாசு அதுகிட்ட போய் நம்ம நிறைய கற்றுக்கணும். அதுகிட்ட ஐயோ ஒரு சீன் சொல்லிட்டிங்கன்னா அப்படியே உள்ளே இறங்கிரும். ஒரு 10 செகண்ட்ஸ் தான் கேட்கும். அது நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது, எமோஷனல் சீன்ஸு. 10 செகண்ட்ஸ் சார் ப்ளீஸ். எங்கே கேமரா போரூரில் இருக்கும், இது கோடம்பாக்கத்தில் உட்காந்துருக்கும், ஒயிட் ஷாட்டு, அதில் எதுவும் தெரியாது. அடுத்து க்ளோஸ் வரும்ப்பா, அதில் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னா அது 4-5 டேக் 4-5 செட்டப் வச்சாலும் அப்படியே உட்காந்து அழுது புலம்பி மூஞ்சி கீஞ்சிலாம் வீங்கி அப்படிதான். அப்படி ஒரு நடிப்பு பிசாசு அது. ஃபைன் சார். பாவம் அவங்க வரல. நல்ல வேளை அவங்க வரல இன்னும். இல்ல நல்ல விஷயமா தானே சொல்றேன். இல்ல போட்டு நடிப்பு அடுத்த பிசாசு. உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அழகா தமிழ் பேச தெரிஞ்ச யதார்த்தமான ஒரு நடிகை, மிரட்டலான ஒரு நடிகை, இன்னும் சொல்ல போனா பொம்பளை தலை சாய் பல்லவி. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்களா, அதர் ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்களேன். ஸோ மெயினான ஆர்டிஸ்ட் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. அவங்களையும் தாண்டி யாரெல்லாம் இருக்காங்க? இன்னும் கிருஷ்ணா சாரோட தம்பியா அவினாஷ்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. காளி வெங்கட் சார் வந்து இதில் சின்ன ரோல் தான், பட் அந்த ஒன்னோட கனெக்ஷன் அந்த கேரக்டர் வந்து வருது. அவருக்கு சின்ன ரோல்னாலும் அவர் ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணார். நிஷா அவங்க வந்து ஆக்சுவலாக இதில் ஒரு புது சூப்பரான அடிஷன். இந்த கேங்கில் வந்து இந்த கேங் ஆல்ரெடி செட் ஆகிருக்குல்ல தனுஷ் சார், இவங்க 2 பேரும் பழகி செட் ஆகிருக்கு. அந்த கேங்குக்குள்ளே ஒரு 2 பேர் வெளியிலேருந்து சேர்ந்து அவங்களும் வந்து இவங்களோட லூட்டி அடிக்கணும் அப்படின்னா வந்து இப்போ சாய் பல்லவியும் கிருஷ்ணா சாரும் அந்த கேங்குள்ளே சேர்ந்துட்டாங்க. 3ஆவதாக ஒரு ஆள் வந்து இவங்களுக்குள்ளே சேர்ந்து இவங்கள கலாய்க்க, அவங்கள்ட்ட கலாய் வாங்கிறதுக்கு வந்து நிஷா வந்திருக்காங்க. அண்டு அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் இல்லை. சார் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், டிவி பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப ரசிப்பார். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி இவங்க இருக்காங்க, இது ஏதாவது வைக்க முடியுதா பாருங்கள் அப்படின்னோன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் நானும் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி அவங்களுக்குன்னு ஒரு 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 செக்ஷன் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஆட் பண்ணேன். அண்ட் அதுவும் ஐ திங்க் என்ஜாயபுளாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் ஆக்சுவலாக சங்கிலி முருகன் சார், மனோபாலா சார் அண்ட் சில்வா மாஸ்டர் ஒரு சீனில் பண்ணியிருக்காரு. நிறையா ஒரு அந்தந்த கேரக்டர்ஸ்க்கான வித்யா பிரதீப் வந்து கிருஷ்ணா சாரோட பேரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கேமியோ லெவலில் சின்ன ஒரு ரோல் ஒன்று. நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்குது. சிலதெல்லாம் கதை ரிவீல் பண்ண முடியாத சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது, நடிப்பு பட்டாளமே. அண்ட் மியூசிக் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவும் நீங்களும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அவருடைய ஸ்டூடியோக்கு போய் நீங்களாம் கூட அப்படியே மியூசிக்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்களா? அவங்களாம் அங்கே கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் வந்து இசையமைச்சிருக்காரு. ஸோ அவருடைய பாடல்கள் எப்படி வந்திருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க அவருடைய மியூசிக்? அண்ட் ஆர்ஆர் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கு? இல்லை, மியூசிக் பற்றி பேசணுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக்கு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து யுவன் பண்ணுறாருன்ன உடனே எனக்கு தெரியும் நல்லா வரும்னு எனக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு கேட்ட பாட்டு வந்து ரவுடி பேபி தான். நான் பேஜார் ஆகிட்டேன் பாட்டு கேட்டு. சார் இது வேறு லெவல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணது வந்து ராஜா சாருடைய சாங். இது 2 போதும். என்ன கேட்டால் இட் நாட் ஜஸ்ட் மெட், இட் எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்னது தான். ரவுடி பேபி கேட்டு எல்லாருமே வந்து குதூகலம் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். அதே மாதிரி ராஜா சாரோடைய வாய்ஸில் அந்த டியூனை கேட்டு, லிரிக்ஸை கேட்டு எல்லாருமே அப்படியே சாந்தம் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ ஒரு நல்ல கலவையோடு வந்து சாங்ஸும் அமைஞ்சிருக்கு, நல்ல ஆல்பமாக வந்திருக்கு. சாங்ஸ் மட்டும் இல்லை, படமே வந்து தாறுமாறாக வந்திருக்கு. அண்டு மாரி 2 எல்லாருடைய சப்போர்ட்டோட சூப்பராக ஓடிட்டே இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாரும் திரும்பவும் சந்திக்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட். தேங்க்யூ.